ஸோ ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. ஸோ பேசிக்காகவே ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னவா இருக்குன்னா, தன்னோட ஒரு ஃபிலிம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சப்மிட் பண்ணுறது அவங்களோட எய்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினர் ஃபிலிம் மேக்கர் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே ஷார்ட் ஃபன்லிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஃபெஸ்டிவல் டாட் ஷார்ட் ஃபன்லி. இதுக்காக வந்து இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு செல்வம் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் டு த வீடியோ சார். தேங்க்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் டாட் ஷார்ட் ஃபன்லியில் நம்ம என்னென்ன ஒரு பேசிக்கான ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி சார், த ஃபெஸ்டிவல் டாட் ஷார்ட் ஃபன்லின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. ஸோ வந்து எது வந்து உங்களை அதை ஒரு க்ரியேட் பண்ண வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஓகே. ஸோ இந்த festival.shortfunly.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, இதுக்கு ஆப்பு கிடையாது, வெப்சைட் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் இதை 2 பீப்புளுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆர்கனைஸ் பண்ணுற ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்மின் ஆர்கனைசர் சொல்லுவோம். அவங்களுக்கும் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இது 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த festival.shortfunly.comங்கிற ப்ராடக்ட்டு. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் என்ன பண்ணுறாரு, அவங்களோட ஈவெண்ட்டை ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான என்ட்ரிஸை கலெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாரு, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணால் எங்கேயாவது தான் செலக்ட் ஆகும், அப்புறம் அவார்டு கிடைக்கும், சில இடத்துல செலெக்ஷன்ஸோடு நின்றுடும். ஸோ அப்போது ஃபிலிம் மேக்கர்ஸும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லோரும் கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சா என்ன ஆகும், ஃபிலிம் மேக்கர்ஸ் படத்தை அப்லோட் பண்ணுறதுலேயே டைம் ஓடி போயிடும். ஸோ நீ ஒரு ஃபெஸ்டிவலாக வா, உன்னோட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலாக அதுக்கான கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், இல்லை வேறு ஜோகோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங்லேயே ஃபிலிம் மேக்கர்ஸ் ரொம்ப டயர்டாகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட் ஃபன்லி வந்து இந்த festival.shortfunly.comங்கிற ப்ராடக்டே லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து என்டையர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மு. ஸோ உங்கள் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அவங்க படத்தோட ப்ராஜெக்ட்ஸை போட்டு அதிலிருந்து ஈஸியாக வித்தின் அ ஃபியூ கிளிக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் படத்தை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சப்மிட்டும் பண்ணலாம், என்ட்ரி ஃபீஸ் கட்டியும் பண்ணலாம், கட்டாமையும் பண்ணலாம். ஸோ இதில் ஷார்ட் ஃபன்லிக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை சப்மிட் பண்ணும்போது சப்மிஷன் காஸ்ட்டில் வந்து 10% கமிஷன் வந்து ஷார்ட் ஃபன்லி எடுத்துக்குது. ரிமைனிங் காஸ்ட் தான் ஃபெஸ்டிவல்ஸ்காரங்களுக்கு கொடுக்க போகுது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ஒரு ஃபெஸ்டிவலை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி இகேஒய்சி பண்ணி தான் ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம பிளாட்ஃபார்மில் லிஸ்ட்டே பண்ணுறோம். எல்லா பிளாட்ஃபார்மும் பிளைண்டாக வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ண போதில்லை. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வெரிஃபைடு ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி என்ட்ரிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறவர், ஓகேங்களா, அதை வந்து ஈவெண்ட்டாக ஹோஸ்ட் பண்ணுறான்னா அதுக்கு வந்து நம்ம வந்து $50 சார்ஜ் பண்ணுறோம் நம்ம சைட்லேயே ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ட்ரிஸ் வழியாக ரெவன்யூ பண்ணிகிட்ருக்கங்கிறதுனால. இல்லை சார், நான் ஒரு ஃப்ரீயாக தான் இந்த ஈவெண்ட்டே பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்னோடய மார்க்கெட் என்ட்ரிக்காக நான் ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் பண்ணுறேன், பட் அவார்டு கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன், என்ட்ரி ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அந்த கேஸில் ஈவெண்ட் என்ட்ரியே ஃப்ரீ அப்படின்னா லிஸ்டிங்கும் ஃப்ரீ தான், அதுக்கு நம்ம தனியாக காசு வாங்குறதில்ல. ஸோ இந்த ரீசன்னால் தான் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஈஸியாக அந்த படங்களை சப்மிட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கிறணும். அதாவது அந்த படம் அவார்டு ஜெயிச்சிருக்கா இல்லையா, அந்த படம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் ஆச்சா இல்லையா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ சொல்கிறது இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ் ப்ளஸ் வெரி ஹார்ட் டு ட்ராக் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ இதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட் ஃபன்லி வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே வியூவர்ஸ், ஸோ பேசிக்காகவே ஃபெஸ்டிவல் டாட் ஷார்ட் ஃபன்லியோட பர்பஸ் என்ன அண்ட் இது எப்படி வந்து ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சார் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆன்சர் சார். ஸோ த செகண்ட் கொஸ்டின் வில் பி, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் வராங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜரான இஷ்யூ என்னவா பார்க்குறீங்க? ஸோ இதில் 2 டைப் ஆஃப் இருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதாவது நான் இப்போ தான் வெரி ஃபஸ்ட்டு படமே எடுத்திருக்கேன், அது மாதிரி வெரி ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் வந்து நிறைய படம் எடுத்திருப்பார், பட் ஆனால் இது வரைக்கும் நல்ல படம் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருப்பார், இல்லை ட்ரெயின் ஆகிருப்பார், ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல்ஸில் என்னென்னலாம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியணும்.
அண்டு என்ன பண்ணுவார்னா இருக்கிற எல்லாத்தையுமே அனுப்ப ஆரம்பிப்பார். அது ஹை குவாலிட்டி படங்கள் இதோட சோர்ஸ்லேருந்து படத்தில் யார் நடிச்சிருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேனா இல்லையா, அது மாதிரி இந்த இந்த படம் வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரீஸோட விஷயத்த ஏதோ ஒரு கீனான பொலிட்டிக்கல் மெசேஜஸை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கண்ட்ரியை தாண்டி அங்கே வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அப்போ அங்கேயே ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வரும். அப்போது இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து சப்மிட்டே பண்ணணும் அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்குள்ளே. நான் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் எல்லாத்தையும் போட அவன் என்னமோ பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் போகக்கூடாது. ஸோ இது வந்து வெரி வெரி மஸ்ட்டு ஃபார் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ். அது மாதிரி அசட்ஸோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ டெக்னிக்ஸ் இருக்குது. இதை வச்சுட்டு நல்ல ஃபார் பெட்டர் போஸ்டர்ஸ், ஹரிசாண்டல் போஸ்டர், வெர்டிக்கல் போஸ்டர்ஸு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற அசட்டை வச்சு தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நாளைக்கு உங்களோட படத்தை செலக்ட் பண்ணுறாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட இந்த படம்லாம் எனக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்குன்னா அவங்க வெர்டிக்கலாக ஒரு போஸ்ட் பண்ணாங்க, உங்கள் போஸ்ட் வெர்டிக்கல் இல்லைன்னா யூ ஸ்க்ரூட் அப். ஃபெஸ்டிவல்கார உட்காந்து உங்களுக்காக போஸ்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணவே மாட்டார். ஸோ இப்போ இருக்கிறத ஏதோ வச்சு பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த அசட்ஸை கரெக்டாக ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் வெர்டிக்கல் போஸ்டர்ஸ், ஹரிசாண்டல் போஸ்டர்ஸ், அது மாதிரி ஸ்னீக் பீக்கு, ட்ரைலர்ஸு, டீசரு, அது மாதிரி அவார்ட் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸு, படத்தில் நடித்த ஆர்டிஸ்டோட இன்ஃபர்மேஷன்ஸு, அது மாதிரி எந்த ஊரில் ஷூட் பண்ணியிருக்கோம், அண்டு இதுக்கு முன்னாடி இது எங்கேயாவது ஓடிடியில் லைவாக இருக்கா, இல்லை நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேனா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணும்போதே கூகுள் ட்ரைவ் ஃபைலை கொடுப்பாங்க, இல்லை யூடியூப் லிங்க்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா திருப்பி அப்லோட் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதே கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து இது ஒரு டெக்னிக்காகவே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா எப்படியும் படத்தை போட்டு பார்ப்பாங்க, நம்மளுக்கு வியூஸ் வந்துடும் அப்படி சொல்லி பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விமியோ லிங்க்கை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அசட் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் கான்சியஸாக உட்காந்து ஃபஸ்ட் டைம் கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், வெல் செட் சார். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வில் பி, நம்ம ஃபெஸ்டிவல் ஷார்ட் ஃபிலிம்லி பிளாட்ஃபார்ம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எந்த வகையில் அந்த ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தராங்க? கிரேட் கொஷின். ஸோ நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே வந்து ப்ராஜெக்ட் க்ரியேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் க்ரியேஷனில் போய்ட்டு உங்கள் படத்துக்கான போஸ்டர்ஸ், ட்ரைலர், படத்துக்கோட டியூரேஷனு, என்ன கேட்டகரி, இது எல்லாமே ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போது உங்கள் ப்ராஜெக்ட் செட்டப் ரெடி ஆயிரும். ஒன் டைம் செட்டப் தான் இது. இந்த பக்கம் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணுறவர் ஈவெண்ட் எங்கே நடக்குது, என்றைக்கு நடக்குது, ஸ்க்ரீனிங் இருக்கா இல்லையா, அது மாதிரி அவார்டு கேட்டகரிஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ணுறோமா, இல்லை ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங்கும் சேர்த்து பண்ணுறோமா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போடுவார். சில சமயம் ஸ்க்ரீனிங் பண்ணுறதே டிக்கெட்டட் ஈவெண்ட்ஸாகவும் கொடுப்பாங்க. ஸ்க்ரீனிங் அட்டன் பண்ணணுன்னா தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கான பேஜஸை இவர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான பிரிட்ஜ் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க festival.shortfunly.com ப்ராடக்ட்டு. ஸோ இப்போது இவங்க இப்போ வந்து நான் வந்து இப்போ காசு கட்டி இந்த படத்தை சப்மிட் பண்ணிட்டேன், இது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சான்னு எனக்கு என்ன வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெயிலே வந்துடும். நீங்கள் போய் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணி மெயில் அனுப்பிச்சு கேட்கணும் அவசியமே இல்லை. அந்த உங்களோட படத்தோட ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி என்ட்ரிக்கிலே அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஷார்ட் லிஸ்டட், நாட் ஷார்ட் லிஸ்டட், செமிஃபைனலிஸ்ட், குவார்டர் ஃபைனலிஸ்ட்டு, ஃபைனலிஸ்ட்டு, அவார்டு வின்னர், ஸ்பெஷல் மென்ஷன், இந்த மாதிரி மல்டிப்புள் ஸ்டேட்டஸ் இருக்குது ஒரு படத்துக்கே. அது என்ன கரண்ட் செலெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. இதில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் டூல்லே போய் பார்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு தடவை மெயில் செக் பண்ணி கால் பண்ண தேவையில்ல. அவரோட ப்ரொஃபைலில் லாகின் பண்ணி பார்த்தாலே என் படம் இதில் இத்தனை ஃபெஸ்டிவல் சப்மிட் பண்ணியிருக்கேன், இத்தனை ஃபெஸ்டிவல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்க நீங்கள் அது ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அது மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைடாக ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை வந்து இவ்வளோ சிம்பிளிஃபைடாக நமக்காக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு கொஷின் என்னென்னா, நம்ம ஆர்கனைசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த festival.shortfunly இது எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸை ஹெல்ப் பண்ணும் சார்? கிரேட் கொஷின். ஸோ ஆர்கனைசர்ஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, பேமெண்ட் கலெக்ஷன் ஈஸி. இப்போ
இப்போ சில பேர் வந்து இப்போ நீங்கள் இதை ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக பண்ணீங்கன்னா, சார் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணட்டா? இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி யார் எந்த வழியாக பேமெண்ட் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கராக இருந்தால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் பேபாலில் பே பண்ணிடுறேன் சார்னு சொல்லுவார். இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸை கலெக்ட் பண்ணுற பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பேமெண்ட்டை யூனிஃபைடாக நம்ம ஷார்ட் ஃபண்ட்லி பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டில் நீங்கள் ஈவெண்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரிஸ் வர்றவங்க ரேசர் பே வழியாக யூபிஐலேயே ஈஸியாக பேமெண்ட் பண்ணி என்ட்ரிஸை சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கு, அதுலேருந்து எவ்வளோ ஷார்ட் ஃபண்ட்லிக்கு கமிஷன் போயிருக்கு, எனக்கு எப்போ பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகும், அதுக்கான ஃபெஸ்டிவல் ஹோஸ்ட்டுக்கான டேஷ்போர்டே தனியாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் ஹோஸ்ட் வந்து ஓகே ஒரு சீசன் முடிச்சிட்டாரு, அடுத்த சீசன் இல்லை அடுத்தடுத்த எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு எடிஷனுக்குமான என்ட்ரிஸ் என்ன வந்திருக்கு, அதுலேருந்து எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்கு, ஷார்ட் ஃபண்ட்லிக்கு நம்ம எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்கோம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ செட்டில் ஆகிருக்கு, இது எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக அந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். இது ஏன்னா இதை நீங்கள் லேமேனாக பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான பேப்பர் ஒர்க்கு. எவ்வளோ வந்திருக்கு, நம்ம அதுலேருந்து நம்ம ஃபெஸ்டிவல்ஸில் வர்ற காசை நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவார்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டோட ப்ரமோஷன் மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸும் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன்ஸும் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய காலேஜஸில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் ஃபிலிம்லேயும் நிறைய காலேஜஸோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டை நம்ம பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ட்ரிஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குற ப்ராசஸை ஈஸி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இன்ஸ்டியூஷன்ஸோட யூஸ் கேசஸ். இதே மாதிரி நாமளும் ஷார்ட் ஃபண்ட்லி ஆஸ் அ ஓடிடி பிளாட்ஃபார்ம், நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருந்து நம்மளே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ரன் பண்ணுறோம். அதே மாதிரி பிஸ்னஸாக நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ரன் பண்ணுறாரு. சில பிராண்ட்ஸுமே வந்து இப்போ சத்யா ஏஜென்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் வருஷம் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்துகிறாரு. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் அவங்க ரீச்சுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லா படத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்களை டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுங்க, நாங்கள் நல்லா வியூஸ் லைக்ஸ் போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கேஷ் ப்ரைஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் பேஸ்டாகவும் ஈவெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. இது ஒருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. சத்யா ஏஜென்சிஸ்க்கு இவங்க கொடுக்குற என்ட்ரி ஃபீஸ் வச்சு தான் போட்டோன்னு அவசியம் இல்லை. ஸோ தே வாண்ட் டு ப்ரொமோட் தேர் பிராண்ட். சத்யா ஏஜென்சின்னு எல்லாத்துக்கும் தெரியணும், அதை பற்றின கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான அஜெண்டாவில் இது ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர்ஸோட அஜெண்டா ப்ளஸ் ஃபெஸ்டிவல் லைஃப் சைக்கிளே இது ஈஸி பண்ணுது. நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறது வரைக்கும், அது மாதிரி ஈவெண்ட் வந்து போஸ்ட்போன் ஆகுது, இல்லை ஈவெண்ட் அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 9 மணிக்கு எல்லா ஈவெண்ட் லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அப்படி சொன்னாலும் ஒருத்தருக்கு கால் பண்ணி சொல்லாமல் பல்காக ஷார்ட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் மெயில் போட்டுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்களும் சிம்பிளிஃபைடாக இருக்குது. அதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், festival.shortfunly.com. ஸோ பேசிக்கலாகவே வந்து festivals.shortfunly அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் பட் ஆல்சோ ஃபார் ஆர்கனைசர்ஸ் டு ஆர்கனைஸ் ஈவெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வில் பி, எதனால் வந்து அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் சமிஷன் அப்போது? அப்போனா தானே உங்களால் இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டடாக ஃபிலிம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சில பேர் வந்து என்னோடய நேம் அண்ட் ஃபேம் வெளில வரணும் அப்படின்னு ப்ரொஃபைல் என் ப்ரொஃபைலுக்காக படம் பண்ணுறவரும் இருக்கிறார் இந்த மார்க்கெட்டில். சரி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா, நான் வந்து லெட்ஸே நான் ஒரு 50 ஃபெஸ்டிவல் 100 ஃபெஸ்டிவல் இமேஜின் யூ ரிமெம்பர் 1000 ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃபிலிம் அனுப்புகிறவங்கள ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஃபீ 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது ஒரு மேட்ரே இல்லை, எனக்கு எப்படியாவது என் படத்தை ஃபெஸ்டிவலில் செலக்ட் பண்ண வைக்கணும், இப்படி பண்ணுறவரும் இருக்கிறார் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே சேலஞ்ச் என்ன, அந்த படம் செலக்ட் ஆச்சா ரிஜெக்ட் ஆகிக்கா, இந்த ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ நான் நம்பர் ஆஃப் இது வந்து அகைன் ஒரு வால்யூம் கேம் தான். நம்பர் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் நான் ஜாஸ்தி பண்ணிவிட்டு போக அந்த ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே லாகின் பண்ணி ஓகே இதுக்கெலாம் செலக்ட் ஆகிருக்கு, அப்போ நான் அதுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணணும், ஓகே எனக்கு வந்து அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ட்ராவல் பண்ணணும், இந்த ஈவெண்ட்டு இன்றைக்கி டேட்டுக்கு இங்கே நடக்குது, அதுக்கு அடுத்த நாள் இது இங்கே நடக்குது. ஸோ என்னோடய ட்ராவல் பிளானையும் பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஒரே டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிலிம் மேக்கர் சைடில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அந்த ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணி உங்களோட டேஸையும் ட்ராவலையும்
பிளான் பண்ணிக்கிறது. இப்போ ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட்ஸ் ஜெயிக்கிறது. எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ நம்ம வந்து festival.shortfunly அப்படிங்கிற ப்ராடக்ட் ஆர்கனைசர்ஸ்க்கும் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணுது. ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒர்க் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணியிருக்கு. ஸோ டூ செக் அவுட் festival.shortfunly அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆன்சர்ஸ் சார். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் comment down. We'll reply to all your comments. So thank you for watching.